சூப்பர் ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ அல்டிமேட்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா உளவியல் வினாக்கள் தான். ஸோ உளவியல் வினாக்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ வைட்டெல்லாம் உன்னுடைய 70 மார்க்ஸ்ல 20 மார்க்ஸ் ஃப்ரம் வந்து உளவியல் தான் அப்படின்னும் போது அதுல நம்ம எந்த அளவுக்கு நிறைய வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு டைமும் சேவ் ஆகும், அக்யூரேட்டா ஆன்சரும் போட முடியும், லாஜிக்ஸும் நிறைய கத்துக்க முடியும், ஈஸியா மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். நம்மளுடைய இந்த டைமை வந்து ஒரு கணக்கு எல்லாருக்குமே போட தெரியுமா? இப்ப நான் போடுற கணக்கு வந்து உனக்கு இது இப்ப நீங்க இந்த கணக்கு பார்த்தா கூட என்ன சொல்லுவேன்னா, சரி அது நாளைக்கு தான் போட்டுருவேன் அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனா நீ போடுற அந்த ஒரு டைமுக்கும் நான் போடுற ஒரு டைமுக்கும் நான் யூஸ் பண்ற ஒரு வழிமுறைக்கு அப்ரோச்சுக்கும் நீ யூஸ் பண்ற ஒரு அப்ரோச்சுக்குமே வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, அப்ப இந்த கணக்கை வந்து என்ன பண்ணலாம், இவர் சொல்ற மாதிரியும் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்ற ஒரு நாலேஜ் உனக்கு நான் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ள போறேனே தவிர உனக்கு வந்து அது தெரியாத நான் எந்த காரணத்துக்கு ஒன்றும் சொல்லல. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல. அப்படி இருக்கும்போது இந்த கணக்குமே உனக்கு நல்லாவே போட வரும். ஓகேவா? நிறைய பேர் வந்து சில பேர்லாம் என்ன சொல்றீங்கன்னா, சரி இதெல்லாம் சம்மா கஷ்டமா கொடுங்கன்னா கஷ்டம்ன்றதை விட இப்போ ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது தானே அது உங்களுக்கு ஈஸியாச்சு. 2 3 6ன்றது சின்ன வயசுல கஷ்டம் தான், 2 3 6ன்ட்டு. ஆனா அந்த 2 3 6ன்ட்டு இன்னைக்கு நீ ஃபாஸ்டா சொல்றேன்னா பழகதான் அது வந்து என்ன ஆச்சு, ஈஸியா மாறிச்சு. அந்த மாதிரி சில வார்த்தைகள் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஓகேவா? சோ அதனால வந்து கத்துக்கோங்க. நான் ஒரு அப்ரோச் சொல்லி தரேன், அது உனக்கு கொஞ்சம் எளிமையா இருந்தா அதை எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுடு, அவ்வளவுதான். ஓகேவா? சோ போலாமா? இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்ல உளவியல் வினாக்கள்ல முதல்ல பார்க்க போற வினாக்களே ஒரு கணக்கு மாதிரி தான். கணக்கு மாதிரி என்ன கணக்கே தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, the age of Ramesh is double as that of Mahesh and half as that of Suresh. If the sum of their ages is 70, what is the age of Ramesh அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது ரமேஷ் வயது மகேஷின் வயதை போன்று 2 மடங்காகவும் சுரேஷின் வயதில் பாதியாகவும் இருக்கும் எனில் மூவருடைய வயதுகளின் கூடுதல் வயது 70 எனில் ரமேஷின் வயது என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதுல நமக்கு கதை மாந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர் வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் ரமேஷ், இன்னொருத்தர் மகேஷ், இன்னொருத்தர் சுரேஷ். சோ இந்த மாதிரி 3 பேர் வராங்க. இந்த 3 பேருடைய வயதுகளை கூட்டினா என்ன வருமா? 70. மூவருடைய வயதுகளின் கூடுதல் 70 சொல்றாங்க. அப்ப 3 பேர் வயசையும் கூட்டினா 70. ஆனா அந்த மூவரும் வயதுகள்ல எப்படி இருக்காங்கன்றதான் சொல்லியிருக்காங்க. ரமேஷின் வயது மகேஷை போன்ற 2 மடங்கு. இவன் வயசு எப்படி இருக்கோ அதை போன்று 2 மடங்கு. அப்போ இவனுக்கு 10 வயசுனா 2 மடங்குனா இவன் 20 வயசு, இவனுக்கு 20 வயசுனா 2 மடங்குனா இவனுக்கு 40 வயசு, அந்த மாதிரி. அப்போ மகேஷின் வயதை இப்போ 2 மடங்கு. அப்போ இவனுடைய வயசு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா யாருடைய வயசுமே எனக்கு தெரியாது. மூவருடைய வயசு கூட்டினா 70ன்றது மட்டும் தான் எனக்கு தெரியுமே தவிர யாருடைய இண்டிவிஜுவல் வயசுமே எனக்கு தெரியாது. அப்ப இவனுடைய வயசை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இவனை போன்று இவன் 2 மடங்கு வயதுடையவன்னா 2x. அப்ப இவன் எக்ஸ்னா இவன் என்ன 2x. அடுத்தது இவனின் சுரேஷின் வயதில் பாதிதான் ரமேஷ். சுரேஷின் வயதில் பாதி இங்க சொல்லியிருக்காங்க. சுரேஷின் வயதில் பாதியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2x பாதினா இவனுடைய வயசு எவ்வளவு இருக்கும்? 4x. ஏன்னா 4xல பாதி தானே 2x. அப்ப இவனை போன்று 2 மடங்கா இருப்பான், இவனுடைய வயதுல பாதியா இருப்பான். யாரு? ரமேஷ். அப்ப இவன் எக்ஸ்னா இவன் 2x, இவன் 4xனா அவன் அதுல பாதி 2x. ஓகேவா? சோ இப்போ இவர்கள் மூவரின் வயது 70. இப்போ x சால்வ் பண்ணலாமா? 4x + 2x 6x, 6x + x 7x. அப்ப எல்லா xையும் கூட்டினா 7x வருது, 70. x = 70/7 அடிச்சா x இன் மதிப்பு என்ன? 10. அப்ப x இன் மதிப்பு 10. நான் எடுத்துட்டு போய் உங்களோட வயசுல சப்ஸ்டிட்யூட் பண்ண தெரிஞ்சிடும். அப்ப x இன் மதிப்பு 10. மகேஷ் 10 வயசு, அவனோட டபுள் மடங்கு 20 வயசு. x இன் மதிப்பு இங்க 4x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா 4 × 10 40. அப்ப சுரேஷ் 40, இவர் 20, இவர் 10. எல்லா வயசையும் கூட்டினா 70 வந்துருச்சா? நம்மள யாரை கேக்குறாங்க? ரமேஷின் வயது என்னன்னு கேக்குறாங்க. ரமேஷின் வயது என்ன? 20. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் A. ஃபினிஷ். ஓகேவா? கொஞ்சம் பெருசா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, நான் ஈஸியா தான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது இரண்டாவது கேள்வி. There are 8 members in a friends group who greet each other on the Diwali day by sending cards. By sending cards. How many greeting cards will be used for this purpose by this group? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்கள் குழுவில் உள்ள 8 பேர் தீபாவளிக்கு வாழ்த்து அட்டைகளை தங்களுக்கு இடையே பரிமாறிக்கொண்டால் எத்தனை வாழ்த்து அட்டைகள் அவர்களுக்கு இடையே பரிமாறப்பட்டிருக்கும் கேட்கிறாங்க. அப்ப 8 பேர் கொண்ட ஒரு நண்பர் குழு இருக்கு. அந்த 8 பேர் கொண்ட ஒரு நண்பர் குழு ஒவ்வொருத்தரும் வாழ்த்து அட்டைகளை பரிமாறிக்கொள்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர். இப்போ இது மாதிரி ஒரு சம் வருமா? 10 பேர் போறாங்க, 10 பேர் வந்து ஒரு விருந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. ஒருத்தரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்கன்னா எத்தனை ஹேண்ட் ஷேக்ஸ் நடந்திருக்கும், கைக்குலுக்கல்கள் எத்தனை நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ 10 பேர் கலந்துக்கிறாங்கன்னா, இப்போ நீயும் நானும் அந்த மீட்டிங்ல இருக்கோம் வச்சுக்கோ, நான் கூட ஹேண்ட் ஷேக் பண்றேன்னு வச்சுக்கோ, நீ என் கூட என்ன பண்ணுவ? ஹேண்ட் ஷேக் பண்ணுவ. அப்போ நீ என் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணதும் முடிஞ்சிடுச்சு, நான் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணதும் முடிஞ்சிடுச்சு.
ரெண்டு பேருமே பண்ணது ஒரு முறை கன்சிடரேஷன்லயே வந்துருச்சு. அப்போ இது வந்து இந்த சம் எப்படி போனோம்னா 10 பேர் கலந்துக்கிறாங்கன்னா n into n-1 divided by 2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி n ன்றது 10 n-1 னா 9 divided by 2 அடிச்சா இது 5 அப்ப 45 முறை ஹேண்ட்ஷேக் நடந்திருக்கும். அப்ப அந்த மீட்டிங்ல எத்தனை முறை 45 முறை ஹேண்ட்ஷேக் நடந்திருக்கும். ஆனா இந்த கேள்வி அதுல இருந்து வேற மாதிரி. இப்ப 8 பேர் இருக்காங்கன்னா 8 பேர்ல நான் தான் அந்த 8வது ஆள்னு வச்சுக்கோ. நான் பாக்கி இருக்க 7 பேருக்குமே என்ன பண்ணணும்? வாழ்த்தட்டைகள் அனுப்பணும். அதே மாதிரி அந்த 7 பேருமே எனக்குமே என்ன பண்ணிருக்கணும்? வாழ்த்தட்டைகள் அனுப்பணும். அப்ப ஒவ்வொருத்தருக்குமே 7 வாழ்த்தட்டை வந்திருக்கும். கரெக்டா இல்லையா? 8 பேர் அந்த குழுவுல இருக்காங்கன்னா நான் பாக்கி இருக்க 7 பேருக்குமே வாழ்த்தட்டை அனுப்பணும். அதே மாதிரி அந்த 7 பேருமே எனக்கு என்ன பண்ணிருக்கணும்? தீபாவளி வாழ்த்தட்டை அனுப்பிச்சிருக்கணும். அப்ப எனக்கு மட்டுமே எத்தனை வாழ்த்தட்டை கிடைச்சிருக்கும்? 7. ஏன்னா நான் 8வது ஆள். என்னை தவிர பாக்கி இருக்கக்கூடிய 7 பேருமே எனக்கு வாழ்த்தட்டை அனுப்பிச்சிருப்பாங்க. அப்ப எனக்கு 7 கிடைக்குதுன்னா எல்லாருக்குமே அதே மாதிரி 7 7 7 கிடைக்கும். அப்போ 8 பேருக்குமே 7 வாழ்த்தட்டை கிடைச்சிச்சுன்னா 8 into 7 என்ன? 56. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 56. ஒரே கேள்வியில 2 கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இது வந்து ஹேண்ட்ஷேக் பண்றது, இது வந்து எல்லாருக்குமே கம்பல்சரி கொடுக்கணும். நான் வாழ்த்துட்டு அவன் எனக்கு அனுப்பிச்சா கணக்கு முடிஞ்சது கிடையாது. நானும் அவனுக்கு பதிலுக்கு என்ன பண்ணணும்? அனுப்பணும். ஆனா இந்த ஹேண்ட்ஷேக் பண்றதுன்றது நீயும் நானும் கொடுத்தனா நீ எனக்கு கொடுத்த மாதிரியும் கணக்காயிடும், நான் உனக்கு கொடுத்த மாதிரியும் கணக்காயிடும். அது ஒரே முறையிலே கேன்சல் ஆயிடும். 2 முறை பண்ண வேண்டிய நிகழ்வு கிடையாது. அடுத்தது 3வது கேள்வி. இங்கிலீஷ் மீடியம் எடுத்துக்கோங்கம்மா, தமிழ் மீடியத்துக்கு வரைஞ்சிடுறேன். இதெல்லாம் இதே வரைகிறேன். ஓகே, கவனிங்க. ஏபிசிடி ஆகிய 6 நண்பர்கள் ஒரு வட்டத்தில் அமர்ந்துள்ளனர். அப்போ ஒரு வட்டத்துல 6 பேர், 6 சீட் போட்டோமா, 6 பேர் இருக்காங்க. ஒரு வட்டத்துல 6 பேர். அதுல சி என்பவர் டி இருக்கு இடதுபுறத்தில் உள்ளார். சி என்பவர் எங்க இருக்காரா? டி யோட இடதுபுறத்துல. அப்போ எல்லாருமே வட்டத்தினுடைய மையத்தை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? அதுல சி என்பவர் டி யோட இடதுபுறத்தில் உள்ளார். ஓகேவா? அப்ப டி நான் உட்கார வைக்கிறீங்க, இங்க உட்கார வைக்கிறேன்னு வச்சுக்கோ. டி யோட இடது பக்கம் எது? கீழே. இந்த பக்கம் போனா வலது பக்கம். அப்ப டி யோட இடது பக்கத்துல யார் இருக்காரு? சி. எஃப் என்பவர் ஏ மற்றும் ஈக்கு இடையில் உள்ளார். எஃப் வந்து யார் 2 பேருக்கு நடுவில் இருக்காங்களா? ஏவுக்கும் ஈக்கும். ஆனா இந்த இடத்துல எங்க உட்கார வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறது யார் மட்டும்தான்? டிசி மட்டும்தான். அப்ப எஃப் ஒருத்தன் உட்கார்ந்தா அவன் யார் 2 பேருக்கு நடுவில் உட்காரணும்? ஏவுக்கும் ஈக்கும் நடுவில் உட்காரணும். அதே மாதிரி இ என்பவர் எஃப் மற்றும் டி இருக்கு இடையில் உள்ளார். இ என்பவர் எஃப் டி. அப்ப ஈன்னு ஒருத்தன் உட்கார்ந்தா அவன் எஃப்க்கும் டிக்கும் நடுவில் உட்காரணும். டி இங்க இருக்கானா? அப்ப பக்கத்துல இ போட்டுக்கலாமா? இந்த பக்கம் யாரு? எஃப். எஃப் இங்க உட்கார்ந்துட்டா ஈக்கும் ஏக்கும் நடுவுல. அப்ப பாக்கி இருக்க ஒரு ஆள் பி அப்படின்னு போட்டோம். எனில் எஃப் இன் இடதுபுறத்தில் யார் உள்ளார்? எஃப் ஓட இடது பக்கத்துல யார் இருக்காங்கன்னா இ. இ இருக்கிறது என்ன ஆப்ஷன்? டி ஆப்ஷன். ஓகேவா? எஃப் இன் இடது பக்கத்துல இருக்கிறது யாரு? இ. ஓகேவா? 4வது கேள்வி போலாமா? சிம்பிளா மாத்து, கதையை சொல்லு. ஓகேவா? சிம்பிளா மாத்திடுவோமா? 12 ஈக்குவேஷன் சிம்பிளா தான் இருக்கு. பிளஸ் என்னமா மாத்த சொல்லிருக்காங்க? பிளஸ் டிவைடட் பை 6. டிவிஷன் என்னமா மாத்த சொல்லிருக்காங்க? மைனஸ் 3 மைனஸ் பெருக்கல் 2 பெருக்கல கூட்டல் 8. என்னன்றத சொல்லுமா? வேகமா சொல்லலாமா? 12 6 வகுத்தா 2 3 2 6. இதையும் ஒரே ஸ்டெப்லயே போட்டுறேன். பிளஸ் 8. ஓகேவா? 3 2 6. அதே மாதிரி 12 6 வகுத்தா 2. ஒரே ஸ்டெப்லயே வகுத்தலும் முடிச்சிட்டேன், பெருக்கலும் முடிச்சிட்டேன். இப்ப ஃபைனலா இந்த ஸ்டெப் வரும்போது 6 8 கூட்டிடாதீங்கம்மா. தயவு செஞ்சு சொல்றேன், பல முறை சொல்றேன், 6 8 கூட்டாதீங்க. 6 குறியீடு என்ன? மைனஸ். 8 குறியீடு என்ன? கூட்டல். 2க்கு எந்த குறியீடுமே இல்லைன்னா அங்க என்ன இருக்கு? பிளஸ். அப்ப முதல்ல பிளஸ்ல இருக்கவங்க எல்லாம் கூட்டுங்கம்மா. 8 2 தான் பிளஸ்ல இருக்கு. அப்ப 8 2 கூட்டினா 10. அதுல 6 கழிங்கம்மா. சோ ஆன்சர் 4 சி ஆப்ஷன்மா. புரியுதா? சோ 6 8 கூட்டாதீங்க, கூட்டல் இருக்குன்னு கூட்டாதீங்க. 6 குறியீடு மைனஸ் மைனஸ் மைனஸ். அது நல்லபடியா கவனிங்க. அடுத்தது இது நான் அன்னைக்கு 7 ஸ்பைடர் கதை நடத்தணும்ல. இப்போ உளவியல் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இல்லாம அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல எஸ்ஐ அல்டிமேட்ல சொன்னேன். 7 சிலந்திகள் 7 வலைகளை 7 நாட்கள் கட்டினால் ஒரு சிலந்தி ஒரு வலை எத்தனை நாள்ல கட்டும்னா 7 நாள்ல கட்டும்ன்ற மாதிரி சொன்னல. அதே மாதிரி தான் இங்க 100 மனிதர்கள் 100 வேலையை 100 நாட்களில் முடிக்கின்ற நிலையில் ஒரு மனிதன் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 100 நாட்கள் தான் ஆகும். ஒரு நாள்னு போட்டுறாதீங்க, அது தப்பு. முன்னாடி கேள்வியில என்ன சொன்னாங்களோ அதே தான் ஆன்சரா இருக்கும். ஏன்னா 100 மனிதர்கள் 100 வேலையை 100 நாட்கள்னா அப்ப ஒரு மனிதன் ஒரு வேலையை 100 நாள்ல செஞ்சிருக்கான்ற மாதிரி கன்சிடர். அதனால ஒரு மனிதன் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? 100 நாட்கள் ஆகும். அடுத்தது 6வது கேள்வி. மரச்சாமான்கள், நாற்காலி, மேசை. சோ ஃபர்னிச்சர், சேர்ஸ், டேபிள்ஸ் சொல்லிருக்காங்க. சோ இதுதான் ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சருக்குள்ள தான் சேருமே வரும், டேபிளுமே வரும். சேர் வேற, டேபிள் வேற. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து சி. சின்றத முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 7வது கேள்வி. யானை, புலால் உண்ணி, புலி. எலிஃபண்ட், கார்னிவோரஸ், டைகர்.
புலால் உண்ணின்றது நான் வெஜிடேரியன், நம்மள மாதிரி இருக்கவங்க தான் நான் வெஜிடேரியன், நான்வெஜ் அடிச்சு தள்ளுறவங்க. ஓகேவா? சோ அப்ப எலிஃபண்ட்ன்றது தனி. எலிஃபண்ட் வந்து நான்வெஜ் சாப்பிடுமானா கண்டிப்பா சாப்பிடாது. யானை வந்து தனி. ஆனா புலி வந்து எதுல சேரும்? புலால் உண்ணி, நான் வெஜிடேரியன்ல சேரும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் வந்து டி ஆப்ஷன். சோ டி இஸ் த ரைட் ஆன்சர். எட்டாவது கிளாஸ், பிளாக் போர்ட் அண்ட் தென் ஸ்கூல்னு சொல்லிருக்காங்க. வகுப்பறை, கரும்பலகை, பள்ளின்னு சொல்லிருக்காங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கூலுக்குள்ளதான் கிளாஸ் ரூம் இருக்கும். ஸ்கூலுக்குள்ளதான் கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம்குள்ளதான் என்ன இருக்கும்? பிளாக் போர்டு. எல்லாருக்குமே தெரியும்ல, நம்ம ஸ்கூலுக்குள்ளதான் ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ்க்குள்ளதான் போர்டு மாட்டி வச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி படம் தான் சரியா இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன? சி ஆப்ஷன். ஓகேவா? அடுத்தது 9வது கேள்வி. In a row of 16 boys, when Prakash was shifted by 2 places towards the left, he became 7th from left hand. What was his earlier position from the right end of the row சொல்றாங்க. இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க, தமிழ்ல நடத்துறேன். 16 பேர் கொண்ட ஒரு வரிசையில் பிரகாஷ் இடதுபுறம் நோக்கி 2 இடங்கள் நகர்ந்தார். அப்போ ஒரு வரிசை இருக்கு. இந்த வரிசையில எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க? 16 பேர் உட்கார்ந்திருக்காங்க. இந்த வரிசையில 16 பேர். உடனே 16 கோட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, டைம் வேஸ்ட் ஆயிடும். 16 பேர் உட்கார்ந்திருக்காங்கன்றத மட்டும் தெரிஞ்சுக்கோ. அதுல பிரகாஷ் என்பவன் இடதுபுறம் நோக்கி 2 இடங்கள் நகர்ந்தால், அப்ப பிரகாஷ் ஏற்கனவே எங்கேயோ இருக்கான். இதுதான் பிரகாஷ். ஓகேவா? இங்கதான் உட்கார்ந்து இருக்கான். அவன் இடதுபுறம் நோக்கி, வரிசையினுடைய இடதுபுறம் இது, வரிசையினுடைய வலதுபுறம் இது. ஓகேவா? இடதுபுறம் நோக்கி 2 இடங்கள் நகர்ந்தால், ஒரு இடம், 2வது இடம். இந்த மாதிரி 2 இடம் நகர்றான். பிரகாஷ் என்ன பண்றான்? இடதுபுறம் நோக்கி 2 இடம் நகர்ந்தால் அவன் இடப்புறம் இருந்து 7வதாக வருகிறான். இது மாதிரி நகர்ந்துட்டா இடது பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணும்போது இந்த இடம் எத்தனாவதா? 7வது அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த இடம் 8வதா இருந்திருக்கும், இந்த இடம் 9வதா இருந்திருக்கும். அப்ப ஏற்கனவே அவன் இடதுபுறத்துல இருந்து எத்தனாவது ஆளா இருந்தானா? 9வது ஆளா இருந்தானா. இப்ப இடது பக்கம் நோக்கி 2 இடம் நகரும் போது எத்தனாவதா மாறிட்டான்? 7வதா வந்துட்டான். எனில் வலப்புறம் இருந்து அவனுடைய முந்தைய இடம் இதுதானே, இது இப்ப உட்கார்ந்தது மாறினதுனால அவனுடைய முந்தைய இடம் வலது பக்கத்துல இருந்து எத்தனை கேட்கிறாங்க. அப்ப வலது பக்கத்துல இருந்து இது எத்தனையாவதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவனுக்கு இந்த முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அதை கழிக்கணும். இது 9வது இடமாமா. இவனுக்கு முன்னாடி அப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேரு. அப்ப டோட்டலா இருக்கிறது 16. அந்த 14ல எத்தனை கழிச்சுக்கோ? 8 கழிச்சுக்கோ. அப்ப ஆன்சர் என்ன? 8. அப்ப வலது பக்கம் இருந்து அவன் எத்தனாவது இடம்? 8வது இடம். சோ ஆன்சர் 8. 8. அடுத்ததுமா 18 men. இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட கணக்கு தான், men 1 d1 போடுறது. சோ ஃபார்முலா இது வச்சுக்கலாமா? men 1 d1 t1 w2. அதே மாதிரி men 2 d2 t2 w1. இப்போ ஒரு 18 மனிதர்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் படி, அதுல இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் டேட்டா. 18 மனிதர்கள். men 1 18, 7 மணி நேரம். மணி நேரம்னும் போது அது டைம். சோ 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அப்ப டே 1 24. W1 என்ன வேலைலாம் சொல்ல, ஒரு வேலைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது ஒரு வேலைனா ஒண்ணுன்னு தான் அர்த்தம். அப்ப டே 1 24 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப 2வது லைன் படி men 2 21 மனிதர்கள், டைம் 2 8 நாட்கள்ல வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? D2 கேக்குறாங்க. அப்ப நமக்கு W1 கொடுக்கல, W2 கொடுக்கல. சோ இப்போ இத வச்சு தான் ஃபார்முலால அப்ளை பண்ணுவோம். M1 எத்தனை பேர் சொல்லு? 18, D1 24, T1 7 is equal to D2 தான் கண்டுபிடிக்க போறோமா? D2 தான் கொடுக்கல, கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த M2 இந்த T2 இங்க எத்தனாவது வகுத்தல் வந்துருமா? அப்ப வகுத்தல் ஒரே ஸ்டெப்ல முடிச்சிடுறேன். 21 into 8. இப்ப ஈஸியா சால்வ் பண்ணலாமா? இது 7ஆம் வாய்ப்பாட்டுல ஒரு முறை, இது 3 முறை. 8வது வாய்ப்பாட்டுல இது ஒரு முறை, இது 3 முறை. இந்த 3 அடிச்சா மிச்சம் எவ்வளவு மீறுது? 18 நாட்கள். அப்ப எத்தனை நாட்கள் அந்த வேலை நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா A ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 18 நாட்கள். ஃபார்முலால அப்ளை பண்ண ஆன்சர் டக்குனு வந்துச்சுமா? 10 கேள்வி முடிஞ்சிருச்சு. 11வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை இணைகரங்கள் உள்ளன? இணைகரம் அப்படின்னாலும் இங்கிலீஷ்ல என்ன கேட்டிருக்காங்க? parallelogram கேட்டிருக்காங்க. சோ இங்கிலீஷ்ல மட்டும் கவனிச்சுக்கோ. இந்த இடத்துல parallelogramனும் கேட்கலாம், இல்ல ரோம்பஸ், இல்லனா குவாடிலேட்டரல். நாற்கரம் அப்படின்றது எப்படி வேணா கேட்கலாம். இங்க இணைகரம் கொடுத்துட்டாங்களா, நாற்கரம் சொல்லலாம் தமிழ்ல. நாற்கரம் அதுதான் ரோம்பஸ் இல்ல குவாடிலேட்டரல் சொல்லுவாங்க. நாற்கரம் சொல்லலாம். parallelogram இணைகரம். அதாவது 4 மூலைகளை கொண்டு ஒரு ஷேப்ல இருக்கும், அது பேர் தான் அந்த ஷேப். ஓகேவா? இப்போ இதுல இப்படி இருக்கும், இல்லாம parallelogram. இப்படி இருந்தா அதான் parallelogram, இணைகரம் சொல்லக்கூடிய. அது எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, என்னது கவனிங்க. 1 சின்னதா இருக்கா, 2 3 4 5 6 வந்துருச்சா? 6 கணக்கு காமிச்சிட்டேன் சின்னதா.
இப்ப அடுத்தது 2 2 பாரு 7 8 இந்த 2 7 8 கீழே அதே மாதிரி 9 10 கணக்கு காமிச்சிட்டுனா அடுத்தது நீட்டா பாரு 11 12 13 காமிச்சிட்டுனா அடுத்தது 13 அப்போ 13னா இப்ப இது மூணுத்துல ஏதோ ஒரு ஆப்ஷன் அது வராது 13 வந்துருச்சு அடுத்தது பெருசா பாருமா 3 சேர்த்து 14 15 காமிச்சிட்டேனா அடுத்தது இந்த 2 சேர்த்து பாரு 16 17 ஓகேவா லாஸ்ட் இங்க பெருசா இருக்கு பாரு 18 அப்ப எப்படி எல்லாம் இருக்கு பாரு முதல்ல இந்த சின்னதா வந்துச்சு அடுத்தது இந்த 2 சேர்த்து 4 வந்துச்சு அடுத்தது இந்த ஒரு 1 2 வந்துச்சு அந்த மாதிரி ஒண்ணா வந்துதான் எத்தனை வந்துச்சு 18 நான் காமிச்சேன் ஒரு முறை பொறுமையா ரிவைண்ட் பண்ணி கூட வீடியோ பார்த்துக்க அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் ஓகேவா இன்னொரு முறை சொல்றதுக்கு எனக்கே தலை சுத்துது அடுத்தது 15 மனிதர்கள் ஒரு வேலையை 10 நாட்கள் செய்து அதற்கு வருமானமாக ரூபாய் 1800 பெறுகின்றனர் 5 மனிதர்கள் 8 நாட்களில் அவ்வேலையை முடித்தால் இதற்கு வருமானமாக எவ்வளவு வரும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து ட்ரிக்கியா வந்து அவங்க ரூபா நோட்டை கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அந்த பெற்றார்கள் அவர்கள் வருமானமாக அதுதான் அவர்கள் செய்த வேலைக்கு பெற்ற சன்மானம் அந்த சன்மானத்தை தான் நீ வேலையா கன்சிடர் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் சோ ஃபார்முலா படி men1 d1 t1 w2 is equal to men2 d2 t2 w1 ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கிற இத வந்து m1 எடுத்துக்கலாமா மனிதர்கள் எத்தனை பேர் 15 பேர் ஒரு வேலையை 10 நாட்கள்ல செய்து முடிக்கிறார்கள் அப்ப d1 10 நாட்கள் நமக்கு டைம் கொடுக்கல வருமானமா எவ்வளவு எடுக்கறாங்க w1 1800 ஓகேவா சோ வருமானம் வந்து வாங்குறது w1 ன்னு எடுத்துக்கிட்டேன் இது m2 5 மனிதர்கள் d2 8 நாட்கள்ல செஞ்சா w2 எவ்வளவு வருமானம் வாங்குவாங்கன்னு கேக்குறாங்க சோ இதுல நமக்கு டைம் கொடுக்கல சோ அதனால அந்த டைம் எடுத்துருங்க m1 எத்தனை போய் அப்ளை பண்ணு 15 d1 எத்தனை போய் அப்ளை பண்ணு 10 w2 தான் நம்மள கேக்குறாங்க கேட்டுக்கோ m2 எத்தனை 5 d2 எத்தனை 8 w1 1800 சோ இதை இப்ப சால்வ் பண்ணலாமா w2 கண்டுபிடிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் அதை கீழே தள்ளணும் சோ w2 is equal to 5 into 8 into 1800 divided by 15 into 10 0 க்கு 0 கேன்சல் ஆனா 180 வந்து நிக்கும் 15 இங்க இது ஒரு முறை இது மூணு முறை 18 6 முறை 68 6 8 48 ஒரு பூஜ்ஜியம் இருக்குதுனா 480 ரூபாமா அப்ப சி ஆப்ஷன் ஓகேவா சோ 5 ஒரு முறை இது மூணு முறை அடிச்சிட்டேன் இந்த மூணால இந்த 180 அடிச்சேன் 3ல 18 எத்தனை முறை இருக்கும் 6 முறை இருக்கும் மிச்சம் ஒரு பூஜ்ஜியம் இருக்கு அந்த பூஜ்ஜியம் வச்சிட்டேன் 8 60 தான் இருக்கு 8 60 பெருக்கணும் 6 8 48 ஒரு பூஜ்ஜியம் இருக்குதுனா அந்த பூஜ்ஜியம் போட்டேன் அப்ப 480 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க 5 மனிதர்கள் 8 நாட்கள் ஓகேவா அடுத்தது இது ஒரு கேள்விமா இந்த கேள்வி வந்து ஈஸியான ஒரு விஷயம் ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார் பி என்பவர் ஏ என்பவரை விட 60% அதிகம் திறமையுடையவர் எனில் அவ்வேலையை பி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் இது வந்து நிறைய கேட்பாங்க டிஃபால்ட்டா சோ ஒரு ஃபார்முலா இருக்கு இதுக்கு ஆக்சுவலா அந்த ஃபார்முலா சொல்லிடுறேன் நான் சொல்லல இதுக்கு வந்து 2 டேட்டா தான் கேட்பாங்க அந்த 2 டேட்டாவை நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலா நான் சொல்லிடலாம் ஆனா 2 டேட்டான்றதுனால அந்த 2 டேட்டாவுமே உங்களுக்கு இந்த விஷயத்திலேயே சொல்றேன் இங்க கொடுக்கக்கூடிய இந்த 4ம் இந்த சதவீதமும் தான் சேஞ்ச் ஆகும் சோ 12 நாட்கள்னு கொடுத்துட்டு 60% கொடுத்தா ஆன்சர் 7 ஓகேவா 15 நாட்கள் நினைக்கிறேன் 15 நாட்கள்னு கொடுத்துட்டு 50% கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 ஓகேவா சோ எப்படி பித்தாகரஸ் தேர்வுல நான் ஆல்ரெடி 2 வேல்யூஸ்லாம் மனப்பாடம் பண்ண வைக்க சொல்லிருக்கோம் அதே மாதிரி தான் ஜஸ்ட் ஏன்னா இந்த 2 கிட்ட தான் क्वेश्चंसல கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்காங்க 12 நாட்கள் அதாவது ஏ என்பவர் ஒரு வேலையை தன்னால முடிப்பாரு அவர் சாமர்த்தியசாலின்னு சொல்லிடுவாங்க பி என்பவர் ஏ என்பவரை விட 60% திறமையானவனா இவனை விட அவன் அவ்வளவு திறமையானவனா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சொல்லிட்டு அவ்வேலையை பி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னா 7 இந்த மாதிரி 12 60% வந்துச்சுன்னா 7 இதுவே 15 நாட்கள் 50% வந்துச்சுன்னா ஆன்சர் எத்தனை 10 நாட்கள் ஓகேவா அடுத்தது நிலா சூரியன் பூமி இவற்றை விளக்கும் வெண்படம் எது மூன் சன் எர்த் எர்த்ல தான் பூமியில தான் என்ன இருக்கும் சாரி நான் அதை சொல்லவே மறந்துட்டேன் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஆக்சுவலா ஆன்சர் ஆப்ஷன் சி
நிலா என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையாக அமைக்கப்பட்ட ஒரு நமக்கு ஒரு கோள், நம்மளை சுற்றி வரக்கூடிய ஒரு நேச்சுரல் சேட்டிலைட், அதுதான் நிலா. சூரியன் என்பது வந்து ஒரு நட்சத்திரம். ஓகேவா, அவர் வேற, நிலா வேற. பூமி என்பது ஒரு கோள், இது வேற. சோ மூவருமே தனித்தனியானவர்கள். ஓகேவா, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோமா? மூணுமே தனித்தனியானது. அடுத்தது 15, மருத்துவமனை, செவிலியர், நோயாளி. எல்லாருமே இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிருப்பாங்க. பி கூட சம்டைம்ஸ் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனா பி கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா, ஒரு மருத்துவமனை இருந்ததுன்னா, அந்த மருத்துவமனையில தான் செவிலியர் பணியாற்றுவார்கள், அதே மருத்துவமனையில தான் நோயாளிகள் வருவார்கள். ஓகே, இதை போட்டீங்கன்னா செவிலியர் தான் நோயாளின்ற மாதிரி எல்லாம் கணக்காயிடும். அதனால அதை போடக்கூடாது. ஆன்சர் இதுதான் சி. அப்போ மருத்துவமனைக்குள்ளதான் செவிலியர்களும் இருப்பார்கள், நோயாளிகளும் இருப்பார்கள். ஓகே, இது வந்து உனக்கு வந்து 2020ல எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்ட அதே क्वेश्चन தான். கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள வட்டங்களில் செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் கோடுகளை வரைந்தால் எத்தனை சதுரங்கள் உருவாகும் கேட்டிருக்காங்க. எத்தனை சதுரங்கள் உருவாகும்? சோ இதுல செங்குத்தாவும் கிடைமட்டமாவும், இங்க பாருங்கம்மா, செங்குத்தா கோடுகளை வரைந்துட்டு கிடைமட்டமா கோடுகளை வரைந்தால் எத்தனை சதுரங்கள் உருவாகும்? இந்த பாக்ஸ்ல எத்தனை சதுரம் இருக்குன்னு கேக்குறாங்கம்மா. இப்படி வரைஞ்சிருக்க இதுல எத்தனை சதுரம் உருவாகும்? அதானே, 2 தானே? சரி, 1 2 3 தான் வரணுமா? கீழே இருக்கிறது வரக்கூடாது, சாரி. இந்த மாதிரிதான். ஓகேவா, அப்போ அதே மாதிரி வெளியே எடுத்து போட்டு வரைகிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இப்போ இதுல எத்தனை சதுரம் உருவாகும்னு கேக்குறாங்க. சோ 1 2 3 4 5 6, இந்த 4 சேர்த்து 7, இந்த 4 சேர்த்து 8. சோ ஆன்சர் 8 சதுரம். ஓகேவா, அடுத்தது 17வது क्वेश्चन, சிம்பிள்ஸா மாத்து, ஆன்சரை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ 15 மைனஸ் என்னமா மாத்திருக்காங்க? பெருக்கல் 2, வகுத்தல் என்னமா மாத்திருக்காங்க? கூட்டல் 900. கூட்டல் கண்டிப்பா வகுத்தல் தான் மாத்தி இருக்கணும். அடுத்து கண்டிப்பா கூட்டல வகுத்தல், ஏன்னா பெரிய நம்பருக்கு பார்த்தோம், சின்ன நம்பர் பார்த்தா வகுத்தல் தான். பெருக்கல -100. ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. டக்கு டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா? வகுத்தல். 990ஆல வகுத்தாலே தெரிஞ்சிடும். 0க்கு 0 கேன்சல் பண்ணுவா. 90 9ல 10 முறை இருக்கும், அழகா சொல்லிடலாம். 10. இந்த 15 × 2 இங்கே பெருக்கலாமா? 30. அப்ப 30 + 10 -100 = क्वेश्चन மார்க். அப்ப 30 10 கூட்டினா 40 -100 = क्वेश्चन மார்க். அப்ப 40ல 100 போச்சுனா என்ன சார்? மைனஸ்ல ஆன்சர் வரும்னா போ, மைனஸ் வந்தாலும் ஆன்சர் ஆப்ஷன்லயே மைனஸ் இருக்குல்ல. அப்போ 100ல 40 போச்சுனா -60, ஏன்னா மைனஸ்ல பெரிய குறி. சோ ஏ ஆப்ஷன் -60 தான் சரியான விடை. அடுத்து 18வது क्वेश्चन, தாய் மற்றும் மகளின் வயதுகளின் கூடுதல் 60 வருடங்கள் ஆகும். அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் 30 எனில் தாயின் வயது என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு அம்மாவோட பொண்ணும் அம்மா மற்றும் பொண்ணோட வயசு கூட்டினா எத்தனை வருஷமா? 60. அந்த அவர்களுக்குள்ள வயது வித்தியாசம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 30. சோ இங்க அம்மா பொண்ணு 2 பேர் தனித்தனியா இருக்காங்க. சோ நான் எக்ஸ்ன்றவங்கள அம்மான்னு எடுத்துக்கிறேன், ஒய்ன்றவங்கள பொண்ணுன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் வந்து யாரு? அம்மா. ஒய் வந்து யாரு? பெண். ஓகேவா, அப்ப இவர்கள் வயதுகளை கூட்டினா என்ன? 60. எக்ஸ் அம்மா வயசும் பொண்ணு வயசும் கூட்டினா 60, அதான் கூடுதல் போட்டிருக்கேன். மேலும் அவர்களின் வயது வித்தியாசம், அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய், வித்தியாசம்னா மைனஸ் தானே, வயது வித்தியாசம் என்ன? 30. வயது வித்தியாசம் என்ன? 30. இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? இந்த இடத்துல நீ சிம்பிளா மாத்த வேண்டியதில்லை. இங்க பிளஸ் ஒய் இருக்கா, இங்க மைனஸ் ஒய் இருக்கா, டைரக்டா அடிச்சிடலாமா இவங்கள? எனக்கு பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய், பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப 2x ரெண்டுமே பிளஸ் எக்ஸ் தானே. அப்ப 2x கூட்டினா 2x, 60 30 கூட்டினா 60 30 கூட்டினா 90. ஓகேவா, அப்ப x கண்டுபிடிக்கணும்னா 90/2 அடிச்சா x என்ன? 45. அப்ப x யாரு? அம்மா. அப்ப அம்மாக்கு 45 வயசு. y யாரு? பொண்ணு. பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அம்மா 45, அம்மா வயசு பொண்ணு வயசு கூட்டினா 60. அப்ப 60ல அம்மா வயசு 45 கழிச்சா பொண்ணு வயசு கிடைச்சிடும். அப்ப x அம்மா வந்து 45, y பொண்ணு வந்து 15. ரெண்டு பேருக்கும் வயது வித்தியாசம் 60, வயது வித்தியாசம் 30 வருதா பாரு? வருதா? 15 ஓட 30 கூட்டினா 45, 25 35 45. அப்ப வயது வித்தியாசம் அவங்க சொன்ன மாதிரி எத்தனை வந்துருச்சு? 30 வந்துருச்சு. அதே மாதிரி அவர்கள் இருவரின் வயதுகளையும் கூட்டினா எத்தனை வரணும்? 60. அதுவும் வந்துருச்சு. சோ ரெண்டுமே சரியாக போய்விட்டது, ஆன்சரும் சரியாக வந்துவிட்டது. 19வது क्वेश्चन, ஒரு கிணற்றில் உள்ள ஒரு தவளை, இதெல்லாம் வந்து ட்ரிக்கியான क्वेश्चन, கொஞ்சம் யோசிச்சு நம்ம பதில் சொல்லணும். A frog in this well jumps every day 3 feet up, but it slides down by 2 feet. How many days it will take the frog to come out of the well if the well is 30 feet deep? கிணற்றில் உள்ள ஒரு தவளை 4 அடி மேலே குதித்து எழுகிறது, மீண்டும் 2 அடி கீழே இறங்குகிறது. 30 அடி ஆழம் கொண்ட கிணற்றிலிருந்து மேலே வர தவளை எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन டிஃபால்ட்டா நீ படிச்சனா
படிச்சனா ஆன்சர் ஆப்ஷன் ஏதோ சூஸ் பண்ணுவேன், ஏ தான் சூஸ் பண்ணுவேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள தவளை எத்தனை அடி ஜம்ப் பண்ணுதா? 3 அடி ஜம்ப் பண்ணுது. ஜம்ப் பண்ண உடனே அது போயிடுதானா? கிடையாது. திருப்பி 2 அடி என்ன ஆயிடுது? சறுக்கிடுது. 3 அடி ஜம்ப் பண்ண தவளை மறுபடியும் எத்தனை அடி ஜம்ப் பண்ணுது? கீழே வந்துருது, சறுக்கி 2 அடி வந்துருது. 2 அடி வந்துருச்சுன்னா அப்ப தவளையால ஒரு நாளைக்கு எத்தனை அடி தான் எடுக்க முடியுது? 1 அடி தான். ஏன்னா 3ல 2 போச்சுன்னா 1 அடி. அப்ப ஒரு நாளைக்கு தவளையால 1 அடி தாங்க போக முடியுது. 3 அடி ஜம்ப் பண்ணி 2 அடி கீழே வந்துருதுன்னா அப்ப ஒரு நாளைக்கு அதுல 1 அடி தான் கவர் பண்ண முடியுது. நீங்க என்ன நினைப்பீங்க? அப்ப கிணறு 30 அடி ஆழம். அப்ப 30 அடி ஆழத்தை கவர் பண்றதுக்கு எத்தனை நாள்ல முடிச்சிடும்? 30 நாள்ல முடிச்சிடும்ல சார். 1 அடி ஆழம் தானே சார். ஒரு அடி ஒரு நாளைக்கு போச்சா 30 நாள்ல முடிச்சிடும் நீங்க சொல்லலாம். ஆனா கேள்வியே கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு அடியா தவளை ஏறும் போது 27 நாள்ல 27 அடி முடிச்சிடுமா? ஏன்னா ஒரு நாளைக்கு 1 அடி தான் அதனால முடிக்க முடியுது. ஏன்னா ஏறதுன்னா 3 அடி, பாக்கி இறங்கிறது எத்தனை அடி? 2 அடி. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு அடியா ஏறி 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 தவளை 27வது நாள் எத்தனாவது அடியில வந்து நிற்கும்? 27வது அடியில வந்து நிற்கும். இது என்னது? 27ஆம் நாள். அடுத்த நாள் 28ஆம் நாள் காலை வரும். தவளை எகுரும். எகுறும் போது எத்தனை அடி எகுரும்? 3 அடி எகுரும். எகுறும் போது கிணத்தினுடைய புடியை வந்து என்ன பண்ணிடும்? புடிச்சிடும். கிணத்தை விட்டு அப்பயே வெளியே வந்துடும். 30 நாள் அதுக்கு தேவை கிடையாது. 27வது நாள்ல 27வது அடி வந்துடும். கடைசி அடி எப்படி பண்ணும்? தாவும் போது அந்த 3 அடி தாவி கிணத்தை விட்டு வெளியே வந்துடும். அப்ப அது எத்தனாவது நாள்ல வந்துடும்னா 28வது நாள்ல வந்துடும். 27வது நாள்ல 27 அடியில நிற்கும். அடுத்து 28வது நாள்ல தவளை எகிருச்சுன்னா கிணத்தை விட்டு தவளை வெளியே வந்துடும். 30 நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் தவளைக்கு இல்லை. இனற்ற தவளையாக இருக்கக்கூடிய தவளைக்கு இல்லவே இல்லை. ஓகேவா? அடுத்த கேள்வி கொஞ்சம் இதுவும் யோசிச்சு போட்டுருங்க. சோ ஒரு கிளப்பில் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் அப்படியே பாத்துக்கோமா. ஒரு கிளப்பில் 19 ஹாக்கி வீரர்கள் இருந்தனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14 பேர் ஹாக்கி சட்டை அணிந்துள்ளனர். எல்லோரும் சட்டையோ அல்லது காற்சட்டையோ அணிந்துள்ளனர். 11 பேர் ஹாக்கி காற்சட்டை அணிந்துள்ளனர். எத்தனை பேர் ஹாக்கியுடைய முழுமையாக அணிந்துள்ளனர் கேட்கிறாங்க. அப்ப ஹாக்கி விளையாட்டு விளையாடுறதுக்கு அந்த டீம்ல எத்தனை பேர் இருக்காங்களாம்? 19 பேர் இருக்காங்க. அந்த 19 பேர்ல ஒரு சில பேர் ஷர்ட் போட்டிருக்காங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்க? பேண்ட் போட்டிருக்காங்க. ஆனா முழுவதும் ஃபுல் யூனிஃபார்மோட எத்தனை பேர் இருக்காங்கன்றத நம்மள கேள்வி கேட்டிருக்காங்க. சோ 14 பேரு ஹாக்கி ஷர்ட் கண்டிப்பா போட்டிருக்காங்க. அப்ப 5 பேர் என்ன பண்ணல? 19 பேர்ல 5 பேர் ஷர்ட் போடல. ஓகேவா? 11 பேர் ஹாக்கியோட பேண்ட், காற்சட்டைனா பேண்ட் போட்டிருக்காங்கன்னா அப்ப பாக்கி 8 பேர் பேண்ட் போடல. அப்போ 8 பேர் பேண்ட் போடல, அங்க 5 பேர் இது பண்ணல. இப்படி இருக்கும்பொழுது ஃபுல் யூனிஃபார்மோட ஒரு சில பேர் தானே இருந்திருப்பாங்க. ஒண்ணுமே இல்லமா. அவன் எத்தனை பேரை வந்து சட்டை போட்டிருக்கான், எத்தனை பேரை வந்து பேண்ட் போட்டிருக்கான்னு சொல்றியோ அது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோ. 14 11 கூட்டினா என்ன வருது? 25. அது ரெண்டுத்தையும் கூட்டி அதை டோட்டல்ல கழிச்சுட்டா ஆன்சர். அப்ப 25ல 19 போச்சுன்னா 6 பேர். அப்ப 6 பேர் தான் முழு யூனிஃபார்மோட வந்திருக்காங்க. அதாவது சட்டையும் போட்டிருக்காங்க, பேண்ட் போட்டிருக்காங்க. மிச்சம் எல்லாம் சட்டை ஷார்ட்ஸ் இல்லைன்னா பேண்ட் டிஷர்ட் இப்படி மாத்தி மாத்தி யூனிஃபார்ம்ல இருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் கேள்வி. ஒண்ணுமே இல்ல. யார் சட்டை எத்தனை பேர் போட்டிருக்காங்க, கார் சட்டை எத்தனை பேர் போட்டிருக்காங்க, ரெண்டுத்தையும் கூட்டி வர டோட்டலா எதுல கழிச்சிடணும்? எத்தனை பேர் மொத்த விளையாட்டு வீரர்கள் சொன்னாங்கல்ல 19 ஹாக்கி வீரர்கள், அதுல கழிச்சணும்னு சொன்னா. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சா? இன்றைய கேள்விகள் உளவியல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாவும் பார்த்திருப்போம். சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. சோ எஸ்ஐ அல்டிமேட்ல இனியும் நீங்க உளவியலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதான் நானும் இன்ட்ரெஸ்டோட பல கேள்விகள் உங்களுக்காக எடுத்துட்டு வந்து தர முடியும். இல்லைன்னா நானும் என் வேலையை பார்த்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி போயிட வேண்டியது மாறிடுமா. சோ உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கோம்னா நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் அது எங்களால முடியுமே. ஓகேங்களா? சோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.